பாஜக பெண்மணி ஒருவரினுடைய வீடியோ ஒன்று வைரலாகி கொண்டிருக்கிறது இணையத்துல. நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. இது சீமானுக்கு அடுத்த தலைவலி. சீமான் மீண்டும் சீமான் என்ன செய்யறாரு, சிக்கலில் மாட்டுகிறாரா அப்படிங்கறதான் இந்த வீடியோவின் வாயிலாக நாம் கேட்க இருக்கின்ற கேள்வி. ஏன்னா அந்த வீடியோ பாஜக பெண்மணியினுடைய அந்த வீடியோ அது போன்ற கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. என்ன வீடியோ, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதிலே காட்டிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோலயே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். வீடியோல நீங்க அதை பார்த்துடலாம். அந்த வீடியோவை நீங்க பார்த்த பிறகு சீமானுக்கு எழக்கூடிய கேள்விகள், சீமானுக்கு எழக்கூடிய சிக்கல்கள், இந்த பாஜக பெண்மணியினுடைய இந்த வீடியோவிற்கு சீமான் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அரசியல்ல கண்ணியம், நாகரிகம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், பட் நாம அதை எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்துல அவரே சொல்றார், இப்ப விஜய் எல்லாம் குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் வேற தம்பி வேற, சண்டைனா சண்டைதான் அப்படிங்கிறார் இல்லையா. அதனால கண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்த்துக்கள். அதே சமயத்துல சண்டை என்பது வேற அல்லவா. அதனால அந்த சண்டைய செய்வதற்கான தேவை இன்னைக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த பெண்மணி கவுன்சிலர், பாஜக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறுக்கள் வரலாறு வெளியிடுமோன்னு ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி ஒரே ஒரு கவுன்சிலர், பாஜகவிற்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர் உமா ஆனந்த். உங்களுக்கு தெரியும், கோட்சே ஆதரவாளர், தேசப்பிதா மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த பயங்கரவாதி கோட்சேவை ஆதரித்து பேசக்கூடிய அளவிற்கு மத வெறியும் இன வெறியும் ஊறி போனவர் யாரு, இந்த உமா ஆனந்த். அந்த உமா ஆனந்தோட ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த வீடியோ வைரல் ஆகின்ற பொழுதே எழக்கூடிய கேள்வி என்னன்னா, சீமான் எங்கே போனார், தலைமறை ஆகிவிட்டாரா, ஏன் இந்த வீடியோவுக்கு அவர் பதில் சொல்லல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உமானந்த் அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சீமான் வரிக்கு வரி சொல்லுவார் இல்லையா, ராஜராஜ சோழன், என் முப்பாட்டன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் எல்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த ராஜராஜ சோழன் பார்ப்பனர்களுக்கு அஞ்சி நடுங்கி பயந்து, நல்லா கேட்டுங்க, நான் சொல்லல, உமானந்த் சொல்லுகிறார், அந்த ராஜராஜ சோழன் பார்ப்பனர்களுக்கு அஞ்சி நடுங்கி பயந்து தன் சொந்த சகோதரனை படுகொலை செய்த பிறகும், யார, ஆதித்த கரிகாலனை பார்ப்பனர்கள் படுகொலை செய்த பிறகும் ராஜராஜ சோழன் பார்ப்பனர்களை தண்டிக்க அஞ்சி நடுங்கினான் என்று உமா ஆனந்த் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இப்ப சீமான் தலைமறைவாகிவிட்டார். ராஜராஜ சோழனோட மொத்த அத்தாரிட்டியாக தான் தாங்கிற மாதிரி ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆரியத்தினுடைய கைக்கூலி, ஆரியத்திற்கு அடியால் வேலை செய்யக்கூடிய திரு சீமான் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார். கொஞ்சம் கடினமான வார்த்தைகளா உங்களுக்கு தோணும். ஆரியத்தின் அடிவருடி, ஆரியத்திற்கு அடியால் வேலை செய்யக்கூடியவர், ஆரியத்தின் கைக்கூலி சீமான் என்று நான் இந்த வீடியோவில பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். ஏன் என்று நான் தெளிவாக விளக்குறேன். நான் வெறும் போற போக்குல சீமான் மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசுபவன் அல்ல. தெளிவாகவே இந்த வீடியோல நான் ஏன் சீமான் ஆரியத்தின் கைக்கூலிங்கிறது நான் விளக்குறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, 2 வீடியோ இருக்குது என்கிட்ட. இந்த 2 வீடியோ நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ரெண்டுமே உமானந்த் தொடர்பான வீடியோ தான். 2 வீடியோனுடைய முதல் பகுதி, ஒரு வீடியோவினுடைய 2 பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் பகுதியை இப்ப நீங்க பாருங்க. 2வது பகுதி ஆதித்த கரிகாலன் படுகொலையை பற்றியும், ராஜராஜ சோழன் இவர் சொல்றாருல, ஆகா ஓஹோ ஆவுன்னு, எஸ் நானும் சொல்றேன், ராஜராஜ சோழனை எந்த இடத்துல நான் குறைத்து மதிப்பிடல. ஆனா அந்த ராஜராஜ சோழனுக்கு சிலை வைத்த முத்தமிழர் டாக்டர் கலைஞரை அவதூறு செய்யக்கூடிய வெட்கமே இல்லாத அந்த சீமான் ராஜராஜ சோழனை கொச்சைப்படுத்தி பார்ப்பனர்களுக்கு அஞ்சி நடுங்கிய ராஜராஜ சோழன் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உமா ஆனந்தை பற்றி வாய் திறக்கம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சீமான் ஆரியத்தின் கைக்கூலியா இல்லையாங்கிறதா நம்ம பேசணும். முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், யாரு, உமா ஆனந்த் பேசியதனுடைய முதல் பகுதியை இப்ப நீங்க பாருங்க. மூவேந்தர்னா சேர சோழ பாண்டியர், அடுத்து பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள், நாயக்கர்கள், அவர்கள் எல்லாருமே வந்தாங்க. அவர்கள் எல்லோருமே ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர்கள். ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கோயிலை நிர்வகிப்பதற்கும், பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும், அவர்கள் யாரையும் சாராமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு சதுர்வேதி மங்கலம் என்று கிராமங்கள் நிவேதனமாக கொடுக்கப்பட்டன அவர்களுக்கு. அதனால அந்த காலத்தை
பெருமையை பத்தி பேசுனீங்கன்னா நமது மூவேந்தர்கள் காண்பித்து விட்டு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்தது. பாத்துட்டீங்களா என்ன சொல்றாங்க? உமானந்த், சேரர், சோழர், பாண்டியர் எல்லாருமே இந்த பார்ப்பனர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஆமா, நிலங்களை, கிராமங்களை வந்து கொடுத்தார்கள். அது ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடுது. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நிலங்களை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலங்களுக்கு ஒரு பெயரிடப்பட்டுச்சு. அந்த பெயரையும் அவங்க சொன்னாங்க, உமானந்த் சொன்னாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு நிலங்கள், இவ்வளவு இடங்களை தமிழ் மன்னர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுக்களை இல்லவே இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாயக்க மன்னர்கள் மட்டும்தான் கொடுத்தார்கள், இவர்கள் அப்படியெல்லாம் கொடுக்கவில்லை என்பது போலலாம் சிலர் வந்து பேசினாங்க. இப்ப ராஜராஜ சோழன் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு உமானந்த் சொல்லி இருக்கிறார். கல்வெட்டு ஆதாரம் வேறு இருக்குதுன்னு இருக்கிறார். சரி, என்னங்க இதுல என்னங்க பிரச்சனை? அந்த காலத்துல பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, அவர்களுக்குன்னு ஒரு தனி கிராமத்தையே உருவாக்கி கொடுத்து, அவர்களுக்கு எல்லா வித வசதி வாய்ப்புகளையும் ராஜராஜ சோழன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கானே வச்சுப்போம். அதுல என்ன தப்பு? இப்ப அது செய்யக்கூடாதா? அவன் நாட்டு பிரஜைகளுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னா, இப்ப அடுத்த சிக்கலை உமானந்த் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தன் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது வேறு. ஆனால் பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மஹஸ்தி தோஷம்னா என்னது? இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, மனுநீதி சொல்லிக்கிறது, பிரம்மஹஸ்தி. நீங்க திட்டுவாங்க, பார்ப்பனர்கள் சிலர் திட்டும்போது பாத்தீங்கன்னா, பிரம்மஹத்தி இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு திட்டுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டை கொல்வது பெரும்பாவம். நீங்க மனுஷனை கொள்ளலாம். அப்ப சார் பாக்குற உங்களை, பேசுற என்ன அல்லது மற்றவர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் சூத்திரர்கள். இப்ப நாமெல்லாம் சூத்திரர்கள். சூத்திரர்களை கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆமா, பசுமாட்டை கொள்ளக்கூடாது. பசுமாட்டை கொண்டா ஒரு பெரும்பாவம். சரி, அதை விட பெரும்பாவம் ஒன்று உண்டு. என்னதுங்க அப்படின்னா, பிராமணனை கொள்வது. பிராமணனை கொலை செய்தால் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிடும். பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதுன்னா பெரும்பாவம், அவ்வளவுதான், நீங்க மன்னிக்கவே முடியாத ஒரு பெரும்பாவம். இப்படி அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? எழுதி வச்சிருக்கிறான். ரைட். இதனாலதான் அந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு என்ன கிடையாது? பெரிய தண்டனையே கிடையாது. நான் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே வரேன். சரியா? மன்னருடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு பயங்காட்டி வச்சிருந்தாங்க. இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்துக்கு பயந்து தன் சொந்த சகோதரன் ஆதித்த கரிகாலனை பார்ப்பனர்கள் படுகொலை செய்த பிறகும் ராஜராஜ சோழன் தண்டிக்கல. யார் சொல்றா? நான் சொல்ல, உமானந்த் சொல்லுகிறார். இப்ப அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கு, இந்த வீடியோக்கு பிறகுதான் முக்கியமான ட்விஸ்டே இருக்குது. நீங்க அந்த வீடியோ பார்த்த பிறகு நான் அந்த ட்விஸ்ட சொல்றேன். நீங்க வீடியோ பாருங்க. இன்னொன்னு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமா தெரியல, இது ரெக்கார்ட்ல இருக்கு, கல்வெட்டுகள். ஒரு இல்ல, ராஜேந்திர சோழன் ஒரு முறை ராஜராஜ சோழனை கேட்கிறார், தந்தையே, நீங்க எதுக்காக பிராமண சமுதாயத்தை இவ்வளவு தூரம் பாதுகாப்பா, இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்து நடத்துகிறீர்கள் என்று ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை கேட்கிறார். அப்பொழுது ராஜேந்திர சோழனை அதுக்கு பதிலையும் சொல்கிறார். ஆதித்த கரிகாலனை கொன்ற பாவத்திற்கு அவர்கள் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, பிராமண சமுதாயத்தின் மேல் எடுக்க முடியாது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த சோழ வம்சத்தை பிடிக்க கூடாது என்பதற்காகவா? பாத்துட்டீங்களா? அவங்கதான் சொல்றாங்க, நான் சொல்லல. பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிடும் பயந்து நீங்க பண்ணலையாப்பான்னு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனிடம் கேட்டான். பையன் அப்பா கிட்ட கேக்குறான், ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கேக்குறான், ஏன்பா இப்படின்னு. இப்போ ஆதித்த கரிகாலனை படுகொலை செய்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் முன் மண்டையில் இருக்கக்கூடிய முடியை கொஞ்சம் மலித்து விட்டு, இதுதான் அதிகபட்ச தண்டனை. எதுக்கு? கொலைக்கு. அது வேற யாராவது கொலை செஞ்சா நீங்க தூக்கிலே போடலாம், கழுவேற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் பார்ப்பனர்கள் படுகொலையே செய்தாலும் நீங்க பார்ப்பனர்கள் என்ன செய்யக்கூடாது? கைது செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாது. மாறாக முன்மண்டையில இருக்கக்கூடிய கொஞ்சம் முடியை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கணும்? மலித்து விட்டு அனுப்பிடணும். அப்படி முன்மண்டையில் இருக்கக்கூடிய முடியை கொஞ்சம் மலித்து விட்டுட்டு அவங்களே சரி போங்கன்னு சொல்லி எங்க அனுப்பிட்டதாக ஒரு இது உண்டு, வரலாறு உண்டு. கேரளாவுக்கு அனுப்பிட்டதாக. கேரளால அவங்க இன்னும் கொஞ்சம், கேரளாவில் இருக்கக்கூடிய சோகால்டு அப்பர் காஸ்டை சேர்ந்த சிலர் வந்து இங்கிருந்து அவ்வாறு அங்கே சென்றவர்கள்னு ஒரு பார்வை வரலாற்று ஆய்வாளர்களிடம் உண்டு. இதைத்தான் இப்போ உமானந்தும் சொல்லுகிறார். சொந்த சகோதரனை படுகொலை செய்தவர்களை கூட தண்டிப்பதற்கு அஞ்சி நடுங்கியவன் ராஜராஜ சோழன். இப்போ சீமான் வரணும், வந்து கேட்கணும்ல எங்கன்னு. ஐயோ,
நீங்க இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு இவங்க சொல்றது இருக்குல்ல, இத வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க? நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். இதை வைத்துத்தான் ராமாயணத்துல சம்புகன் வதம் நீங்க பார்த்திருப்பீங்க. தன்னால ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போறான். அவன் ஏன் செத்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் செத்ததுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சூத்திரன் சம்புகன் தவம் செய்கிறான், சாமி கும்பிடுறான். சூத்திரனுக்கு சாமி கும்பிடுற உரிமை கிடையாது. ராமாயணத்துல இருக்கு, நீங்க எடுத்து படிங்க. சம்புகவதம்ங்கிற பகுதியில போய் படிங்க. எனவே அவனை போய் நீ கொன்னுட்டு வாங்குறாங்க ராமன்ட்ட. அவன் ராமன் கிளம்பி வர்றான் எங்க, விந்திய மலைக்கு தெற்கே வந்தா சம்புகன் தவம் செய்யறான். சம்புகன் தலையை வெட்டி படுகொலை செஞ்சிடறான். சம்புகன் தலை வெட்டி படுகொலை செய்தவுடன் பார்ப்பன சிறுவன் உயிரோடு எழுந்து வருகிறான், செத்து போன பார்ப்பன சிறுவன். இப்படி கதை. அப்ப எப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்கிறத நீங்க கவனிங்க. ரைட்டா? வெள்ளக்காரன் வர்ற வரைக்கும் எப்படிதான் வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு என்று தனி சட்டம். வெள்ளக்காரன் தான் வந்து சொல்றான், ஏன்னா இது பிக்காளித்தனமா இருக்கு, என்னடா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா திருட்டுனா திருட்டுக்கு ஒரே சட்டம், கொலைனா கொலைக்கு ஒரே சட்டம். இதுல சாதி பார்த்து குடிப்பியா, இந்த சாதிக்கு திருடுனா இந்த சட்டம், அந்த சாதிக்காரன் கொலை பண்ணா அந்த சட்டம், என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு ஹெச் ராஜா எல்லாம் கடுமையா எதிர்க்கிறார் அல்லவா. மெக்காலே மெக்காலே மெக்காலேன்னு மெக்காலே கல்வி திட்டம்லாம் ஏசுறாரு. ஏன் மெக்காலேவை ஏசுறாரு? ஏன் மெக்காலேவை திட்டுகிறார் என்றார், மெக்காலே உள்ளிட்டவர்கள் தான் இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை, அது வரைக்கும் என்ன கல்வி முறை, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி, மற்றவனுக்கு கல்வி கிடையாது. அந்த கல்வியும் குருகுல கல்வி. மெக்காலே உள்ளிட்டவர்கள் வந்த பிறகுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த கல்வி முறையை கொண்டு வந்தார். மேக்ஸ்னா அது ஒரு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட மேக்ஸ், சயின்ஸ்னா சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ். இவ்வாறான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் படிக்கலாம் ஒண்ணு, இன்னொன்னு எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் ரெண்டு. இந்த ரெண்டையும் யாரு கொண்டு வந்தா? வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். இதை கொண்டு வந்த காரணத்தினாலதான் வெள்ளக்காரன் என்ன செய்யறாங்க, ஹெச் ராஜா வரைக்கும் இன்னி வரைக்கும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெள்ளக்காரன் கொண்டு வந்து என்ன செஞ்சான், எல்லாருக்கும் ஒரே தண்டனை. நீங்க நம்ப மாட்டீங்க, அதான் வரலாறு, போய் பாருங்க. அது வரைக்கும் பார்ப்பனர்கள் தவறு செய்தால் தண்டனை கிடையாது. எவ்வளவு பெரிய அநியாயம்! இத ராஜராஜ சோழன் கடைபிடித்திருக்கிறான். பெரியார் ஏன் இவங்க எல்லாம் திட்டாங்கன்னா, பெரியார் இதையும் கேட்டாரு. பெரியார் அதனாலதான் அவன் எல்லாத்தையும் சரிதான் சொல்றான், எல்லாத்தையும் சமம்னு சொல்லிட்டான் பெரியார் வெள்ளக்காரன். அதற்கு முன்பு இருந்த மன்னர்கள் நீங்கள் யாருக்கு அஞ்சு நடுங்கினீர்கள், பார்ப்பனர்களுக்கு அஞ்சு நடுங்கினீர்கள் அல்லவான்னு கேட்டாரு. அதனாலதான் இப்ப பெரியார தமிழின விரோதிங்க. இப்ப உமா ஆனந்த் சொன்னது தப்பு. ராஜராஜ சோழன் அப்படி செய்யல. தன்னுடைய சொந்த சகோதரன் ஆதித்த கரிகாலனை படுகொலை செய்த பார்ப்பனர்களை தண்டிப்பதற்கு அஞ்சி நடுங்கி பார்ப்பனர்களை தண்டிக்காமல் விட்டு விட்டான் என்று உமா ஆனந்த் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று சொன்னால், சீமான் உள்ளிட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் உமா ஆனந்துக்கு எதிராக என்ன செய்யணும், பொங்கணும், போராட்டம் பண்ணணும். எப்படி எங்கள் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனை நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்னு கேட்கணும். கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, இவர்கள் ஆரியத்தின் அடிவருடிகள். பிரதான எதிரி யாரு? அந்த கேள்வி வருதா? பிரதான எதிரி யாரு? சீமானே அப்பப்ப ரொம்ப நெருக்கடி முட்டும் போது சொல்லுவாரு, பிரதான எதிரி எங்களுக்கு ஆரியம் தான், திராவிடம் எங்களுக்கும் திராவிடத்துக்கும் நடத்துறது பங்காளி சண்டை, ஆனா பிரதான எதிரி ஆரியம் தான் அப்பப்ப சொல்லுவார். அப்ப பிரதான எதிரி ஆரியம்னா நீங்க முழு வீச்சோட யாரையத்தான் எதிர்த்திருக்கணும். நீங்க பிரதான எதிரியோடு போட்ட சண்டை அதிகமா, உங்க பங்காளியோட போட்ட சண்டை அதிகமா? யோசிக்கணும்ல. திராவிடத்தை ஒழித்தே தீர்வேன்னு சொன்னது அதிகமா, நீங்க ஆரியத்தை ஒழித்தே தீர்வேன் என்று சொன்னது அதிகமா? இதே சீமான் எவ்வளவு ஆபத்தானவருங்கிறதுக்காக சொல்றேன். இதே சீமான் தம்பி ஜீவசகாப்தனுக்கு இமயம் தொலைக்காட்சியில ஒரு நேர்காணல், நல்ல நேர்காணல். அதுல தம்பி ஜீவசகாப்தன் ஒரு கேள்வி எழுப்புவார். என்னன்னு, நீங்க இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னா, ஆமாம் வருது. சீமான் சொல்லுவாரு, அது தம்பி அது நீங்க பாத்தீங்கன்னா அது இங்கதானே இருக்கிறாங்க, அது ரொம்ப வருஷமா அங்கே இருக்காங்க, இங்க வந்துட்டாங்க, அவங்க வீட்டுல வெளியில பேச்சுல எல்லாத்துலயும் தமிழ் தானே இருக்கு, அவங்க தமிழர்கள் தான்ட்டாரு. ரைட், எனக்கும் அதுல ஆட்சேபிப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு கூட வச்சுப்போம். எனக்கு மாற்றுக்கிறது வேற இருக்கு, நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். ஆட்சேபிப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு வச்சுப்போம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சீமானால் இங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களை அவர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டுவது போல பேசுவது, அவர்களுக்கு எதிராக சாதிய மோதலை தூண்டுவது போல் பேசுவது, அவர்களுக்கு எதிராக இன்ன பிற சமூகங்களை தூண்டி விடுவது, அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்குவது,
எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நீங்க யோசிங்க. அப்ப சீமான் யாருடைய அடிவருடி? ஆரியத்தின் அடிவருடியா இல்லையா? ஆரியத்தின் அடியாளா இல்லையா? சொல்லலாம். அதான் இன்னைக்கு பேச மாட்டார். நீங்க நல்லா எழுதி பாருங்க, பேசவே மாட்டாரு. இப்ப கூட சொல்றேன், இப்ப நடிகை கஸ்தூரி தமிழர்களை கொச்சைப்படுத்தினார். சீமான் தேர்ந்து ஏதாவது எதிர்வினை வந்ததா? வரவே செய்யாது. ஆனா இந்த சீமான் யாரை திருப்பி 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 எதிரியா கட்டமைக்கிறார்னா, தமிழில் ஏன் மந்திரம் ஓத வேண்டும் என்று கேட்கக்கூடிய உமா ஆனந்தை பற்றியோ அல்லது தமிழில் ஏன் மந்திரம் ஓத வேண்டும் என்று கேட்கக்கூடிய பார்ப்பனர்களை பற்றியோ சீமான் பேச மாட்டார். தமிழை விட தொன்மையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய ஆரியர்களை, பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீமானால் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்ன தந்தை பெரியாரை, தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த தந்தை பெரியாரை, திருக்குறள் மாநாடு நடத்திய தந்தை பெரியாரை, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவை, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்த புத்தமிழர் டாக்டர் கலைஞரை இவரால் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா சீமான் ஆரியத்தின் அடியாளா இல்லையா? அவ்வளவுதான். நியாயமா இல்லையா? தமிழில் மந்திரம் ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் தீட்சிதர்களை சீமானால் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தமிழில்தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, முத்தமிழர் டாக்டர் கலைஞரை சீமானால் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சீமான் ஆரியத்தின் அடிவருடையா இல்லையா? அப்போ ஆரியத்தினுடைய அடியாள் சீமான். நான் சொல்றேன், ஆரியத்தினுடைய அடியாள். ஆரியத்தை எப்படியாவது தமிழ்நாட்டில் நிலைநிறுத்திட வேண்டும் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா அவர்களால் களமிறக்கப்பட்டவர் சீமான். ஆபத்தானவர், மிக மிக ஆபத்தானவர். நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் முரண்பாடுகள் இருந்துச்சு இல்லையா? எப்படி எப்படி வெள்ளக்காரனை எதிர்ப்பதுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் முரண்கள் இருந்துச்சுல. இவர் ஆயுதம் தாங்கிய போராட்டம்னாரு, அவர் அஹிம்சை வெளினாரு. ஆனா ரெண்டு பேருக்கும் முரண்கள் இருந்துச்சு. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் முரண்கள் இருந்துச்சு. ஆனால் இருவருக்கும் பொது எதிரி யார்? வெள்ளைக்காரன். அன்னைக்கு வெள்ளைக்காரனை விரட்டணும் என்று வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் வெள்ளைக்காரன் எதிர்ப்பிட உறுதி காட்டினார்கள். அதன் பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் காந்தியோடு முரண்பட்டார். ரைட். தந்தை பெரியாருக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியோடு நிறைய முரண்கள் இருந்துச்சு. ஆனால் விநாயக் நாதராம் கோட்சே என்ற மராட்டிய பார்ப்பன இளைஞன் தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வையுங்கள், தேசப்பிதா மகாத்மா காந்தி என்று சொல்லுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அப்ப முரண்கள் இருந்துச்சு. ஆனா பிரதான எதிரி யாருங்கிறதுல தெளிவா இருந்தாங்கல்ல. அப்ப பிரதான எதிரி யார்? அவர்களைத்தான் அதிகமா எதிர்ப்போம். அப்ப இங்க சீமான் பிரதான எதிரியாக யாரை நினைக்கல? ஆரியத்தை நினைக்கவில்லை. ஆரியத்தை பிரதான எதிரியாக நினைத்திருந்தால் ஆரியத்தை வீரியமாக எதிர்த்திருப்பார். அவர் பிரதான எதிரியாக யாரை நினைக்கிறார்? திராவிடத்தை நினைக்கிறார். திராவிடத்தை பிரதான எதிரியாக நினைக்கக்கூடிய இன்னொன்னு யாரு? ஆரியம். அப்ப ஆரியம் திராவிடம் எப்படியாவது அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கான வேலையை சீமான் செய்கிறார்னா சீமான் யார்? ஆரியத்தின் அடியாளா இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த மண்ணை, மக்களை முட்டாளாக்கி திசை மாற்றி ஏமாற்றி விடலாம் என்று சீமான் நினைக்கிறார். தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவானவர்கள். வெளியே வச்சுக்கோங்க. சீமானினுடைய இந்த பித்தலாட்ட வேலைகளுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு ஏமாறாது. ஏன்னா சமீப காலமா நான் பாக்குறேன், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது நிலைமை. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். எப்படியாவது இந்த நாட்டை, இந்த மண்ணை கொண்டு போய் எப்படியாவது ஆரியர்களிடம் கொண்டு போய் கையில கொடுத்துடணுங்கிறதுல சீமான் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆரியத்தின் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலம் இது, நேரம் இது. அதனாலதான் மோடிக்கு யாரை பிடிச்சது? சீமான ரொம்ப பிடிச்சது. சீமான் தானே சொன்னாரு, மோடிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி விட்டாரு. ஒரு சீக்கியர் மூலம் பேசி விட்டாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா சீமான் திராவிடத்தை அழிக்க துடிக்கிறார். திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்பது RSS திட்டம். எனவே மோடிக்கு சீமானை பிடிக்கிறது. இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்த அளவுக்கு சிக்கலை சீமான் சந்திச்சிருப்பாரா?
ஒன்றிய அரசால் பாஜக அரசு வந்த பிறகு 2014 பாஜக அரசு வந்த பிறகு சீமான் மீது போடப்பட்ட வழக்குகள் எத்தனை? யாராவது சொல்லுங்க, எத்தனை வழக்கு இருக்குது? எதுல அவர் அதன் பிறகு விசாரிக்கப்பட்டார்? ஏதாவது ஒரு வழக்கு நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு, என்ஜிஓக்களுக்கு, இங்க மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கக்கூடிய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் வரக்கூடிய பணத்திற்கு செக் வச்சது பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு, ஒன்றிய அரசு. ஆனா சீமானுக்கு வந்துகிட்டே இருக்க, எப்படி வருது? அப்ப பாஜகவினுடைய ஆசீர்வாதமும் துணையும் சீமானுக்கு இருக்கிறது. ஏன்? ஏன்னா சீமான் திராவிடத்தை அழிக்க நினைக்கிறார். திராவிடம் அழிந்தால் ஆரியம் தலை தூக்கும். எனவே இது இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். நீங்க கட்சியா திமுக விமர்சிக்கலாம், அதிமுக விமர்சிக்கலாம், மதிமுக விமர்சிக்கலாம், அது வேற. ஆனால் திராவிட இயக்கம், திராவிட சித்தாந்தத்தை வேறு இருக்க வேண்டும், திராவிட சித்தாந்தத்தையே அழித்தொழிக்க நினைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடு ஆரியத்தினுடைய சூழ்ச்சி. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார். சிலர் பிளேடு எடுத்து ஆலமரத்தை வெட்ட நினைக்கிறாங்கன்னு. அவர் ஆலமரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லி பிளேடா யார சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். சிலர் பிளேடுடன் வருகிறார்கள் ஆலமரத்தை வெட்டி சாய்ப்பதற்குன்னு. நான் அதே உதாரணத்தை சொல்கிறேன். திராவிட இயக்கம், திராவிட சித்தாந்தம் என்பது நூற்றாண்டு கண்ட ஆலமரம். ஏராளமான விழுதுகள் அதை தாங்கி பிடித்திருக்கின்றன. சீமான் பிளேடு கூட கிடையாது, துருப்பிடிச்ச பிளேடு. அதை வச்சுட்டு ஆலமரத்தை வெட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, வர இருக்கக்கூடிய நாட்களிலாவது அரசியல் எதிரியாக நீங்கள் திமுக நிறுத்துங்க, அதிமுக நிறுத்துங்க, யார் வேணாலும் நிறுத்துங்க, எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை, அது உங்களுடைய உரிமை. அரசியல் எதிரியாக நிறுத்தி அரசியல் ரீதியில் நீங்கள் சண்டை செய்யுங்கள், அதுக்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் திராவிடம் எனும் சித்தாந்தமே தவறு என்று சொல்லி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்த மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நண்பர்களே. குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.